எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சீர்வரிசை, தலை தீபாவளி விருந்து, 5 பொங்கலுக்கு பொங்கப்படி கொடுக்கணும், தீபாவளிக்கு 5 பவுன், இந்த பொங்கலுக்கு 2 பவுன், 2 வீட்லயும் கொடுக்கணும், 2 வீட்லயும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ரொசீஜருமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா கல்யாணம் ஆனி 2 மாசத்தோட நாங்க அமெரிக்கா வந்ததுங்க. இன்னமும் நான் இங்கதான் இருக்கிறோம். தலை தீபாவளியே பார்த்து 2 பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட நாங்க ஃபேமிலியா தலை தீபாவளி கொண்டாடினோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேருக்கு வேற மாதிரி ஆங்கிள் எல்லாம் திங்க் பண்ண தோணும். நான் சொல்ல வந்தது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா, இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ், நிறைய திருவிழா, அப்புறமா கல்யாண வீடு, இந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலியோட கொண்டாடுறது ஒரு லக்கி தானங்க. நம்ம எங்க இருந்தாலும் எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கவங்கள ஹாப்பியாவும் எனர்ஜெட்டிக்காவும் மாதிரி காயில் அடுப்புக்கு சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது மேல வெயிட் வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆயிடும். தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு, இதோட ரெசிபி நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேங்க.